கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த ஆண்டுல உங்க மூலமா மகிமையை கொண்டு வர போறீங்க. எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் என்ன பண்ண போறேன்? மகிமைப்பட போறேன். ஆமென் சொல்லுங்க. அதனால இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற நன்மைகள், உங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் பெற்றுக்கொள்வீங்க. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சளி பிடிச்சா இருந்தாலும் பரவாயில்ல, கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்தி, உங்களை பெரிய அளவுக்கு இந்த வருஷம் கொண்டு வர போறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை வரட்டும். எடுத்துக்கொள்வோம். இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்த வசனத்தில் இருந்து தான் இந்த 4 வாரம் பேசும்படி பரிசுத்த ஆவியான நீங்க இருதயத்தில் வார்த்தைகளை போட்டால். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தோட நீங்க பேசுங்க. நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், உம்முடைய வாயாய் பயன்படணும் தகப்பனே. அப்பா, இந்த பலிபீடத்திலிருந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும். பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டாகட்டும். வார்த்தை உம்முடையது, வல்லமை உம்முடையது, அது வெறுமையாய் திரும்பாது. நீங்க அனுப்பின காரியத்தை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம் ஆண்டவரை தேடுவது, சபைக்கு வருவது, பரிசுத்தமாய் வாழ்வது, உண்மையாய் வாழ நினைப்பது, கடினமா உழைப்பது, இவையெல்லாம் எதற்கு? மேன்மையான ஒரு இடத்திற்கு நாமும் நம் குடும்பமும் வர வேண்டும் என்பதற்காக. ஆமென் சொல்லுங்களேன். யாருக்காவது மேன்மைலாம் வேணாம் பாஸ்டர், உயர்வெல்லாம் வேணாம் பாஸ்டர், இருக்கிற நிலைமையிலே இருந்துட்டு இப்படியே போயிடுறோம் பாஸ்டர், அப்படி சொல்ற யாருன்னா இருக்கிறோமா இங்க? இல்லையே. நாம் சபைக்கு வருவது, சபையில உண்மையா இருப்பது, பரிசுத்தமா வாழ்வது, தினமும் எழுந்து ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, நமக்கு இருக்கிற வேலை பயங்கர கடினமான வேலையா இருந்தாலும் உண்மையா அதுல உழைப்பது, இந்த வேலையில சம்பளம் பத்தலைன்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு அடுத்து அந்த வேலைக்கு இதெல்லாம் எதற்குனா மேன்மையான ஒரு இடத்திற்கு நாமும் நம் குடும்பமும் வர வேண்டும் என்பது அது தேவனுடைய சித்தம் மாத்திரம் அல்ல, நம்முடைய விருப்பமும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நிறைய பேருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அறிந்துக்கிறதுக்கு நிறைய ஜோசியர்கள் கிட்ட ஓடுறாங்க, நிறைய காரியங்களை. இங்க வேதத்துல ரொம்ப அழகா ஆண்டவரே உன் எதிர்காலம் மேன்மையா இருக்கும். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. தூக்க கலகத்துல வந்த மாதிரியே இருக்கிறீங்க பல பேர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜோசியக்காரங்கிட்டயோ மேஷ ராசிக்கு என்ன சொல்றானோ, ரிஷப ராசிக்கு என்ன சொல்றானோ, இல்ல நீ பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உன்னை குறித்து எழுதப்பட்ட ஜாதகத்துல என்ன சொல்லுதோன்னு பார்க்காத. வேதம் உன்னை பத்தி என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அதனால உயருவோமோ உயர மாட்டோமோ, உயராமையே இப்படியே போயிடுவோமோ, இப்படி 1000 கேள்விகளோட இந்த திருச்சபைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். இந்த ஆண்டை நீங்கள் துவங்கி கொண்டிருக்கலாம். 1000 கேள்விகள். இந்த ஆண்டை எப்படி நடத்த போகிறேன், இந்த ஆண்டை எப்படி கடக்க போகிறேன், இந்த ஆண்டில் எப்படி என் வாழ்க்கையில மேன்மை வரும், வீடு கட்டணும் திட்டம் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும் திட்டம் இருக்கிறது, என் வாழ்க்கையில் இந்த உயர்வு திட்டம் இருக்கிறது, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்ற 1000 கேள்விகளோட இந்த ஆலயத்துக்கு வந்திருந்தா உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றத சொல்றேன். உன் வாழ்க்கையில நிச்சயமாய் நான் உன்னை யாருக்கு முன்ன மேன்மைப்படுத்தணுமோ அவங்களுக்கு முன்ன மேன்மைப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. 1 நாளாகமம் 29:12 வாசிச்சு பாருங்களேன். எவரையும், அதுல அழகா போட்டிருக்கு, எவரையும். அப்படின்னா நீ ஏழ்மையில இருக்கலாம், நீ தரித்திரத்தில் இருக்கலாம், ஞானம் இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், அறிவு இல்லாம இருக்கலாம், எதிர்காலம் இன்றைக்கு இருண்டு போய் இருக்கலாம், எனக்கு அடுத்த நிலை என்னன்னு தெரியாத ஒரு பயங்கரமான சூன்ய நிலையில இருக்கலாம், எவ்வளவு மோசமான நிலையில மகனே நீ நின்று கொண்டு இருக்கலாம். நாளைக்கு என் கேஸ் என்ன ஆகும், நாளைக்கு என் பிரச்சனை என்ன ஆகும் பயந்து நின்று கொண்டு இருக்கலாம். எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்த என் கரத்தால முடியும்பா, என் கையை நம்புப்பா நீ. ஆமென்னு சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. ஏன் அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குதுப்பா. நீ எதை எதிர்பார்க்கிற ஐஸ்வர்யம் அது என் கையில இருக்குது, நீ எதிர்பார்க்கிற மேன்மை என்கிட்ட இருக்கிறது, நீ கனம் பொறிந்தின ஒரு இடத்துக்கு வரணும் அது என் கையில இருக்குது மகனே. என் கையில இருக்கிறது எதுக்கு தெரியுமா? உன் கையில கொடுக்கறதுக்கு தான் வச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. தகப்பன் சொல்றாரு, எனக்குரியதெல்லாம் உன்னுடையதா இருக்குது மகனே, உன்னுடையது. இந்த மேன்மை, இந்த கனம், இந்த ஐஸ்வர்யம் நிச்சயமா இந்த சபைக்கு வருகிற அநேகருடைய வாழ்க்கையில வருகிற நாட்கள்ல கர்த்தர் நடத்தி தான் காண்பிக்க போறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
இந்த அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க பாருங்க 12 பேரு. அந்த 12 பேர்ல ரெண்டே ரெண்டு பேர், லூக்கா வந்து சீஷர் கிடையாது. ரெண்டு பேர் தான் படித்தவர்கள். யார் யாருன்னு கேட்டீங்கன்னா மத்தேயுவும் யூதாசும் தான் படிச்சவங்க. மீதி 10 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா படிப்பறிவே இல்லாதவங்க. படிப்பறிவுனா அப்படியே ஸ்கூலுக்கே போகாதவங்க. அவங்களாம் ஸ்கூலுக்குன்னா என்னன்னே தெரியாது. ஆனா அவங்கள கர்த்தர் பயங்கரமா படிச்ச சதுசேயர்கள், பயங்கரமா படிச்ச பரிச்சேயர்கள், வேதத்தை கரைச்சி குடிச்சு வச்சிருந்தான் பாருங்க. அப்படியே நுனி நாக்களை வச்சிருந்தான் பாருங்க வேதத்தை, மோசே நாகமத்தை. அவனுக்கு முன்னாடி மேன்மைப்படுத்தணும் திட்டம் வச்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்க. நான் எப்படி சொல்லட்டுமா, உன்னை குறித்து ஏற்கனவே திட்டம் வச்சுட்டாரு. யாருக்கு முன்ன உயர்த்தணும், யாருக்கு முன்ன. ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு தெரியுங்க. நம்ம சூழ்நிலையை பார்ப்போம், அவர் எப்படி செய்ய முடியுன்றதை பார்ப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். 4:13 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:13 வாசிங்க. 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால், என்னமா போது மகளே, இதான் மகளை கேட்டேன் நான். ஆச்சரியப்பட வைப்பார் கர்த்தர் உங்களை. எப்படி இந்த ஞானம் இவனுக்கு வந்தது, எப்படி இந்த அறிவு வந்தது, எப்படி நாகரிகமே இல்லாதவங்க மீனவர்கள் தெரியல உங்களுக்கு, கோமணம் கட்டி தான் குளிப்பான் இப்ப வரைக்கும் வெளில. நாகரிகமே இல்லாத ஒருத்தவன் எப்படி எழுந்து நின்று, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வந்திருக்குது பாருங்களேன், அன்லேர்ன்டு பர்சன், அன்லேர்ன்டு படிப்பறிவே இல்லாதவங்க, இக்னோரண்ட், புறக்கணிக்கப்பட்ட இவன். அது மட்டும் இல்ல, நோ ஸ்பெஷல் ட்ரைனிங் இன் தி ஸ்கிரிப்சர். இந்த வேத பகுதி இப்ப பேசனானே தாவீதுனுடைய கூடாரத்தை பத்தி, இது நாங்களா பல காலமா உட்கார்ந்து வேதாகம கல்லூரியில கற்றுக்கொண்டு வந்ததை எப்படி ஒரு நிமிஷத்துல படிப்பறிவு இல்லாத இந்த பேதுருவும் யோவானும் இந்த சீஷர்கள் பேசுறாங்க. இந்த வேத பகுதி பேச இவர்களால் எப்படி முடிந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப போறத, உன் குடும்ப வாழ்க்கையில எழும்ப போறத, உன்னுடைய வாழ்க்கையில நீ மேன்மையான இடத்துக்கு வர போறத எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக. ஆமெனே சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, 4:37 வாசி பாருங்க. பாதத்துல பணங்கள் கடந்தது. எங்க இருந்தது? நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆச்சரியமா மாத்த போறாருன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் ஆச்சரியம் இல்லையா, பணம் காலடியில கிடக்கும். ஆமா, ஒரு 2 பேருக்கு மட்டும் செய்வாரு, மீதி பேர்லாம் கடைசி வரைக்கும் லோன் தான். ஆமென் சொல்லுங்க. எங்கனா ஒரு நாலாம் விசுவாசி அந்த காலத்துல 2-3 பாயெல்லாம் கிஷ்டிக்கிறது அப்படியே சந்தோஷத்துல. நீங்க அப்படியே அசராம உட்காந்து அப்படியே என்ன பண்றீங்க, பணத்தை காலடியில போட்டு வச்சிருந்தாங்க. யார் தெரியுமா? ராத்திரி எல்லாம் வெறுமை, ராத்திரி எல்லாம் ஒண்ணு இல்லாம ஒரு 5 கிலோ மீன் கிடைச்சிருந்தா கூட நீங்க அரிசி வாங்கி என் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துருப்பனே, என் மனைவி சமைச்சிருப்பாளே. வெறுமையை பார்த்தவன் காலில் இன்னைக்கு பணையா. ஆமென் சொல்லுங்க. எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவர் கரத்தினால் ஆகும். அவர் கரத்தில் ஐஸ்வர்யம், அவர் கரத்தில் மகிமை, அவர் கரத்தில் கனம் உண்டு. நம்பனா ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. நான் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண பாருங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெயின் கொடுத்து நல்லா உருவாக்கணும், இதுல நல்ல ஆசீர்வாதம் பிளெஸிங்கா பேசணும் ஆண்டவரே. பயங்கரமா எங்க ஜனங்களை அப்படியே ஐஸ் வச்சு அப்படியே அனுப்பி டிபன்லாம் வேற வாங்கி கொடுக்குறாங்க ஆண்டவரே. நல்ல ஐஸ் வைக்கணும் ஆண்டவரே. நீ ஐஸ் வைக்காத கொய்ஸ் வைக்காதன்ட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா அதை பேசுறான்னுட்டாரு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே மேன்மையான இடத்திற்கு பணங்கள் காலடியில கிடக்கணும், எல்லாரும் பார்த்து நம்மளை ஆச்சரியப்படணும் அப்படின்றதுலாம் ரொம்ப ஆசை இருக்குது பாருங்க. ஆனா அதுக்கு விலைக்கரையம் கொடுப்பதற்கு யோசிக்கிறோம். உபாகமம் 28:1 இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர், நீ எப்படிலாம் ஆசீர்வாதமா இருக்க போற, நீ எப்படிலாம் வார போற, உன் சத்துருக்கள் உனக்கு முன்ன எப்படி ஓட போறாங்க, உன் ஆடு மாடு எப்படி பெருக போகுது, உன்னை எப்படி கீழாக்காம மேலாக்க போற, நீ எப்படி கடன் கொடுக்கறவனா, இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. சொல்றதுக்கு முன்ன ஒரு கண்டிஷன் சொல்றார். வாசி 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் கட்டளையின்படி எல்லாம் செய்ய அல்லேலூயா. பிரதர் கவுனிங்க, கண்டிஷன் என்ன தெரியுமா? அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பதல்ல, அதன்படி நடக்கணும். ஆமென்னு சொல்ல மாட்டீங்களே. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுகிட்ட வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க, சபைக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதெல்லாம் வராங்க, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. சபைகள்லாம் இன்னைக்கு நிரம்பி வழியுது. எல்லா சபைகளும் போனா கூட்டம் இருக்குது.
இயேசு கிட்ட வராங்க, பேசுறது நல்லா இருக்குதுன்றாங்க, வசனத்தை கேட்கிறதுக்கு நிறைய பேர் ஆட்கள் உண்டு பாருங்க. ஆனா வசனத்தை கேட்க சந்தோஷமாய் வருகிறவர்கள் எத்தனை பேரு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள்? ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா அதுல 100 பேர் வர சபையில ஒரு ஆள் கூட கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏன் மேன்மை வரல தெரியுமா? வசனத்தை கேட்பதனால் மாத்திரமல்ல. 3 பாயிண்ட் பாஸ்டர் பேசுறாருப்பா, அந்த 3 பாயிண்ட்ல 2 கொஞ்சம் கடினம், ஆனா ஒரு பாயிண்ட் என்னால முடியும், கொஞ்சம் ட்ரெயின் எடுக்கிறனே, கொஞ்சம் அதுக்கு நான் விட்டு கொடுக்கறனே, கொஞ்சம் இந்த வாரத்தில் அதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறனே, இந்த ஒரு பாயிண்ட் படி என் வாழ்க்கையை மாத்துறதுக்கு. அடையாளம் கேட்பாங்க பாருங்க, வரும்போதே அடையாளம் கேட்டோம். நான்லாம் வாலிப வயசுல ஒரு பாஸ்டர் அடிக்கடி கர்த்தரை பரீட்சை பாராதேன்னு சொன்னார். போகும்போதே சொல்லுவேன், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு தெரியாத ஆண்டவரே, பைபிள்ல இல்லாத ஒரு பேரு, அந்த பேரை கண்டுபிடிச்சி இந்த பேர் எனக்கு சொல்லணும்னு வருவோம் பாருங்க. கரெக்டா சொல்லுவார் பாருங்க, என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு. அதுல உற்சாகம் அடைந்தோம்னா போயிட்டு இருந்த பாருங்க. ஒரு காலத்துல வாழ்க்கையில இந்த பேரை சொல்லிட்டாங்களே, ஆகாப்ப சொல்லிட்டாங்களே, அவளை சொல்லிட்டாங்களே அப்படின்னு உற்சாகமா போவேன். உற்சாகமா போய் என்ன பிரயோஜனம்? வரும்போதே வரணுவேன், ஆண்டவரே நான் பாடின்னு வர பாட்டை இன்னைக்கு என்ன பண்ணினா சபையில் ஆராதனை பாடின ஆண்டவர் பாடுவாரு, உன்னை சந்தோஷப்படுத்தினால அப்பா ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளை இதை கேட்டுச்சு பாடுறான்னு என்ன டியூன் பண்ணுவார். நைட் எல்லாம் உட்காந்து நான் கஷ்டப்பட்டு ஒரு பாட்டை பிராக்டிஸ் எடுத்துன்னு இருப்பேன், இங்க வந்து டியூனை மாத்துவாரு. அவனை கேட்டா போட முடியலன்றான், டகறான். ஏன் டியூனை என் பொண்ணு வரும்போது சொல்லின்னு வந்ததுன்றாரு. ஐயா இதெல்லாம் கேட்க ஆள் இருக்கு, நல்லா கவனிங்க நான் சொல்றத. இதெல்லாம் கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துறாரு. ஆனா அவர் எப்ப தெரியுமா சந்தோஷப்படுவாரு? இன்று நான் உதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்து அதன்படி நடக்க நீ கவனமா இருக்கும் பொழுது. சொல்ல மாட்டீங்களே அல்லேலூயா. உடனேலாம் மாற முடியாதுங்க. பால் தயிராவனா கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. அந்த மாதிரி நான் உடனே உங்களை மாற சொல்ல, பல வருஷம் ஆயிடுச்சே. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருந்தா கூட இந்நேரம் 150 வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கலாம். சொல்ல மாட்டீங்களா ஆமீனே? இயேசு கிட்ட வர்றதுக்கு கேட்பதற்கு ஆள் உண்டு, ஆனா வசனத்தின்படி ஆமீன் சொல்லுங்களேன். இந்த வசனம் பேசணும், இந்த கேரக்டர் பேசணும், இப்படி பலர் உண்டு பாருங்க. ஆனா வசனத்தின்படி தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்வதற்கு தான் நீங்கள் ஆட்கள் இல்லை. இதனுடைய விளைவு ரிசல்ட் என்ன தெரியுங்களா? அதுதான் ரொம்ப கொடுமை. சபைக்கு வந்தும் வசனத்தை கேட்டும் தேவனை ஆராதிச்சோம், தசமபாகம் காணிக்க கொடுத்தோம், அவங்க எதிர்பார்த்த மேன்மைக்கு அவங்க வரல. அவங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த மேன்மை இடத்துக்கு வரல. ஒரே ஒரு சர்க்கிள் எங்கன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தின்படி தன் வாழ்க்கையை நடத்தி கொள்ளாதது. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் எல்லாத்தையும் சொன்னா நீங்க பயந்துருவீங்க, உங்க திராணி என்னவோ அந்த திராணிக்கு தான் சொல்றேன், இதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க பண்றேன். உன்னை பெரிய காரியத்தை செஞ்சு வரட்டு உபவாசம் 14 நாள் போட்டு என் சமூகத்தில் விழுந்து கடை சொல்லலையே. வாரத்துல 2 வாட்டி பரிச்சயம் உபாசிக்கிறான். அவன் நீதியும் உன் நீதி நல்லா இருந்தா ஒரு 3 நாள் இல்ல 3 வேளை நம்ம கீழ்ப்படியறது இல்லையே, கையெல்லாம் ஒதுருதே. வெள்ளிக்கிழமையானா ஒரு லோட்டா பூரா பூஸ்டர் போட்டு அதுல 7 மேரி பிஸ்கட்டை சாப்பிட்டு தான் நம்ம எங்க வரோம். கீழ்ப்படி கேட்டா அப்படியே செத்துருவோம். தப்பா எடுத்துக்காதீங்க யாரும், செத்துருவோமா? வசனத்துக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, உனக்கு நான் மேன்மை வச்சிருக்கிறேன், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா நான் கீழ்ப்படிய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த வசனத்துக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பல வருடம் ஆகியும் இந்த விசுவாச ஜீவியத்துல ஒரு மேன்மையான நிலைக்கு அவங்களால வர முடியல. ரிசல்ட் அதுதான். ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேன்மை இல்ல, அவங்க நிலைமை பரிதாபமா இருக்குது. ஒவ்வொரு நாளும் வயிற்றுக்கும் வாய்க்குமே கஷ்டப்படுறாங்க. எதிர்காலம் இருண்டு போய் கிடக்குது. ஏன்பா சபைக்கு போனீங்க, ஆராதிச்சிய தேவனை தேடனியே, ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்குதுன்னு புறஜாதிகள் உன் தேவன் எங்கே என்று கேட்பது எனக்கு எலும்புகளை உருவகுத்துவது போல இருக்குதே. என்ன பிரச்சனைன்னு, எங்க பிரச்சனைன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலையே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருத்தன் சபைக்கு உண்மையா வந்தானா, கவனிங்க, உண்மையா கர்த்தரை தேடினானா, எஸ் 58 ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் அவனை போஷித்து அவன் உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன். இதை பாஸ்டரோட வாய் சொல்லிட்டுன்னு சொல்ல, கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. ஆமென் சொல்லுங்க. ஏன் அந்த உயர்ந்த நிலைக்கு வர முடியல, உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர முடியல? கவனிங்களேன், ஸ்கூலை தேடி 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 சேர்க்கிறோம். பிள்ளைங்களை இந்த ஸ்கூலுக்கு சேர்த்தா நல்லா இருக்கும், அந்த ஸ்கூல்ல படிச்சா ஏன் சேர்க்கிறோம்? ஏற்கனவே படிச்சவங்க, ஏற்கனவே அங்க பாஸ் ஆனவங்க, ஏற்கனவே நல்லா இங்கிலீஷ் பேசுற பசங்க எல்லாம் பார்த்துட்டு நம்மளால ஃபீஸ் கட்ட முடியுமோ கட்ட முடியலையோ உழைச்சி பண்ணிடலாம்னு எதுவுமே கட்டுறோம். ஆனா அந்த ஸ்கூலுக்கு போன பிறகும் நம்ம பிள்ளை பழைய மாதிரியே தான் படிக்கிறான், பழைய மாதிரியே தான் இருக்கிறான். இப்ப ஸ்கூல் பில்டிங்கை குறை சொல்லலாமா, மேனேஜ்மெண்ட்டை குறை சொல்லலாமா, பிரின்சிபலை குறை சொல்லலாமா, இல்ல டீச்சர்ஸ் குறை சொல்லலாமா? அதே ஸ்கூல்ல தான் ஒருத்தன் மேன்மை ஆவறான், அதே கிளாஸ்ல தான் ஒருத்தன் மேன்மை ஆவறான். இப்ப மிஸ்டேக் எங்க இருக்குது? இதே தான் திருச்சபை.
நல்ல வசனத்தை போதிக்கிற சபை, நல்லா உங்களை ஆராதனை பண்ண வைக்கிற சபை, நல்ல உபவாசம் போட வைக்கிற சபை, நல்ல தேசத்துக்கு ஜெபிக்க வைக்கிற சபை. ஆனா மேன்மை அடையலன்னும் போது நாம் பில்டிங்கை குறை சொல்லாம, இருக்கிறவர்களை குறை சொல்லாம நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் ரொம்ப அழகா சொன்னார் காயினை பார்த்தியப்பா, நீ நன்மை செஞ்சா நீ மேன்மை நிலைக்கு வந்துருவப்பா. ஏன்பா அந்த பலியை அவன் செலுத்தின பலி மேல உனக்கு ஏன்பா இவ்வளவு எரிச்சல், இவ்வளவு பொறாமை, இவ்வளவு காய் மகாரமா, ஏன் இவ்வளவு கசப்பு வந்துச்சு? நான் அப்படி அடிக்கடி யோசிப்பேன் பாருங்களேன். உண்மையிலே இவன் வசனத்தின்படி வாழ்வதற்கு முதல் பிறந்த மனிதன் பூமியில, மனிதர்களால் பிறக்கப்பட்ட மனிதன், இவன் உண்மையிலேயே மேன்மை அடையணும் அப்படின்ற நிலைமைக்கு இவன் தன்னை ஆராய்ந்திருந்தா இவன் பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சு. எப்படி பாஸ் பலி அங்கீகரிக்கப்பட்டுன்னு கேட்டீங்கன்னா, பலியை வச்சீங்கன்னா ஒரு நெருப்பு வந்து பலியை பட்சித்து கொண்டு போயிடும். காயினு வச்சிருக்கிறான், ஆபேல் வச்சிருக்கிறான். ஆபேல்ல மாத்திரம் நெருப்பு இறங்கி கொண்டு போயிடுச்சு. இவன் உண்மையாலேயே தான் வாழ்க்கையில மேன்மையான நிலைமைக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, போய் நின்று தம்பி இங்க வா தம்பி, எப்படிடா நீ பலி செலுத்தின, என்ன மெத்தட் ஆஃப் டெக்னாலஜியில பலி செலுத்தின, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுறா. நானும் அந்த மாதிரி பலி செலுத்தி அவர்கிட்ட இருந்து நான் அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள பேசுறாருங்க. காயினே, நீ மேன்மை, நீ வந்து நன்மை செஞ்சனா மேன்மை வந்துடும். நீ தீமை செய்யறதுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், கவனிங்க. கர்த்தர் உங்களை சில நேரங்களில் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உயர்த்தும் போது நீங்க கவனிக்கணும், நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த மெத்தட் ஆஃப் டெக்னாலஜியை சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கணும். இங்க ஆபேல் மேல குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. அவன் தம்பி அண்ணன் வந்து கேட்டிருந்தா ஆபேல் கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பான், அண்ணா நான் இதெல்லாம் பண்ணனேன்னு. ஆனா அவனுக்கு பாருங்க, அவனுக்கு தம்பியை போல கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேணும் ஆசை இருந்தது. இவனும் பலியும் அங்கீகரிக்கப்பட வேண்டிய உடனே தன் தம்பியிடம் வந்து எப்படி இந்த மேன்மையான நிலைக்கு வந்த, எப்படி பலி செலுத்தின சொல்லி கொடு அப்படின்னா கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பான். என்ன பிரச்சனை தெரியுமா? அவனை ஆசீர்வதித்த பார்த்து இவனுக்குள்ள பணம் வந்துச்சு. ரெண்டாவது அவன் கிட்ட போய் கேட்கறதுக்கு பிரிஸ்டீஜ். சின்ன பையன், நான் பார்த்து பிறந்தவன். யாரு ஆபேல். நான் அண்ணன், நான் தம்பி. எந்த இடத்துல ஈகோ வருதோ அந்த இடத்துல மேன்மையா வராது சிஸ்டர். ஆமென் சொல்லுங்க. மேன்மையா வராது. எப்படி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? சபைக்கு வந்து 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷத்துக்குள்ள வாங்கிட்டேன்றீங்க, கட்டிட்டேன்றீங்க. நான் 15 வருஷமா வந்துட்டு இருக்கேன், எனக்கு அந்த மெத்தடை சொல்லி கொடுங்கன்னு போய் எந்த விசுவாசி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் கேட்கறானோ, நான் விசுவாசிக்கிறேன், நான் அப்படிதான் கேட்பேன். நான் இருந்த போதுலாம், அண்ணா எப்படி நீங்க இது பண்றீங்க, எப்படி எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் நான் விசுவாசியா இருந்த காலங்கள்ல. அப்படி போய் கேட்டேனா அதான் சொல்றாரு, எப்பா நீ நன்மை செய்யப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட போய் பேசுப்பான்னு அர்த்தம். ஆண்டவர் பேசியும் இருதயத்தை கடினப்படுத்தி கீழ்ப்படியாம நைசா தந்திர குணம் பண்ணி தம்பியை கொண்டு போய் வயல்வெளியில வைத்து கொன்று போட்டு விட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஈகோ வந்துச்சு அவனுக்கு, எரிச்சல், கோபம், தரித்திரம், இதெல்லாம் வந்து இந்த தந்திர குணத்தை வச்சுட்டு கொலை செஞ்சுட்டான் பாருங்க. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கவனிங்களேன். 4:14 மேன்மையாய் வாழ வேண்டியவன், ஆதாமுடைய பிள்ளை என்று ஆண்டவர் மாறு தட்டினார் பாருங்க. இவனை வச்சு நான் இந்த பூமியை ஆசீர்வதிச்சிருவாங்க, அப்பா இழந்து போன அவன். 4:14 சொல்லுது ஆதியாகமோ, அலைந்து திரிகிற ஒரு மனுஷனாய். வாசிங்க, அதை வாசிங்க. அல்லேலூயா. மேன்மையும் ஆசீர்வாதமும் பெறாமல் அலைந்து திரிகிற ஒரு மனிதனாய் மாறி போனான். ஏன்? கர்த்தர் பேசும்போது கீழ்ப்படிந்திருந்தால். நான் சொல்லுவேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் கர்த்தர் பேசும்போது என்ன ஆண்டவரே மேன்மை பண்ணணும்னா சொல்லியிருப்பாரு. உன் தம்பி கிட்ட போய் கேளு, எனக்கு எப்படி அவன் பலி செலுத்தினான்னு கேளு, அவன் சொல்லி கொடுப்பான். அந்த மாதிரி பண்ணுப்பானா எவ்வளவு ஆசீர்வாதமா வந்திருப்பான். எதுக்கு ஒரு நோவாவை தேட வேண்டியது? எதுக்கு ஒரு ஆபிரகாம்? காயினை நீயே பரிசுத்த சந்ததியா மாறி இருப்படா. நீ பலி செலுத்த வேண்டிய இடத்துல பலி செலுத்தாம, பலி செலுத்த வேண்டிய விதத்துல பலி செலுத்தாம தம்பி மேல எரிச்சல் அடையல. அடிக்கடி சொல்லுவேன், நீங்க எப்பயுமே நீங்க உயர்ந்துகினே வரீங்கன்னா பொறாமைகளையும் சந்திப்பதற்கு கூடவே தயாராகினே வரணும். நீங்க நினைச்சிட்டீங்க நம்ம எல்லாம் வீடு கட்டினா, நம்ம கார் வாங்கிட்டோம், நம்ம எல்லாம் நல்லா ஆயிட்டோம், நல்லா பாட்டு பண்ணா கூட இருக்கிறவங்களாம் நம்மளை சேர்த்து அல்லேலூயா சோத்திரம் போடுவாங்கன்னு நினைச்சுக்கிறீங்க. கூடவே என்னவன் சேர்ந்து வரும். ஈசாக்கு பயிர் விதைச்சி 100 மடங்கு அர்த்தம் பொறாம ஒருத்தன் வருவான். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. புரியுதா நான் பேசுறது? நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைச்சிடாதீங்க, நல்லவங்க நினைச்சிடாதீங்க. எல்லாரையும் சொல்றேன், நான் ஃபேமிலியை சொல்றேன், சபையை சொல்றேன். இப்ப இங்க இவன் மிஸ்டேக் பண்ணிட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அலைந்து திரிகிற ஒரு மனுஷனாய் மாறி போனான். ஆமென் சொல்லுங்க. சிலரை சீர்படுத்தாம, சரிப்படுத்தாம, குணநலங்களை மாற்றாம, ஜென்ம சுபாவங்களை மாற்றாம தேவனால் அவர்களை மேன்மையா எடுத்து கொண்டு வர முடியாதுன்றதை நீங்க ஆழமா வச்சுக்கணும். உங்களை சீர்படுத்தணும், உங்க குணநலனை மாற்றணும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை மறுரூபப்படுத்தணும்.
நீ ஆபிரகாமோட கர்த்தரோட நடக்கிற ஆளா இருந்தா கூட சரிதான், புள்ளைய கொடுத்தா எனக்கு கொடுப்பியா, அந்த நிலைக்கு வர வரைக்கும் உனக்கு புள்ள கிடையாது. ஏன் உன் புள்ள மேல, அதனால உன் ஏகசுதன் நேசபுத்திரன். ஏன் சொல்றா தெரியுமா? நீ கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுறதெல்லாம் எனக்கு தெரியும், இப்ப எனக்கு தெரியும் அவனை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து தான் பிள்ளைய கொடுப்பார். நீங்க ஆபிரகாம் மாதிரி உத்தமனா இருக்கலாம், பலிபீடம் கட்டலாம், ஆபிரகாம் மாதிரி கர்த்தரை சார்ந்து விசுவாசத்தை உறுதியா நிக்கலாம், ஆனா நீங்க மாறாம கர்த்தர் செய்ய மாட்டார். சொல்லுங்க, ஆங்கிலத்தில் சில பழமொழிகள் இருக்கு தெரியுமா? கோபக்காரங்கிட்ட விலை உயர்ந்த வைரம், மாணிக்க கற்கள், விலை உயர்ந்த கண்ணாடிகளை கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா அவனுக்கு அந்த வேல்யூ தெரியாது, கோபத்தை தூக்கி எரிஞ்சு போட்டுருவான். இதெல்லாம் ஆங்கில பழமொழிகள். கோபக்காரங்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப கோபமா இருக்கிற ஆளுக்கிட்ட விலை உயர்ந்த டைமண்ட்ஸ் கண்ணாடி இருக்குல்ல, அதை கொடுக்க மாட்டார்களா? அதே மாதிரி பொறாமை, காழ்ப்புணர்ச்சி உள்ள ஒருவனிடம் அடுத்தவர்களை உருவாக்குகிற, உன்னை போலயே கத்துக்கொடு, உன்னை போலயே உருவாக்கு என்று அந்த பொறாமை காழ்ப்புணர்ச்சி இருக்க கிட்ட நம்பி ஸ்டூடெண்ட்டை கொடுக்க மாட்டாங்களாம். குரு கொடுக்க மாட்டாராம், இவனை உருவாக்கடா அப்படின்னு கொடுக்க மாட்டாங்களா? ஏன்? அவனுக்குள்ள இருக்கிற பொறாமை காழ்ப்புணர்ச்சி என்ன பண்ணுனா, என்ன மாதிரி இவன் ஆயிடக்கூடாதுன்றதுனால அவனை மட்டுப்படுத்திடுவான். ஆமீன் சொல்லுங்களேன். தரமாட்டாங்க பாருங்க. அதே மாதிரி லோபத்தனமாய் கஞ்சதனம் உள்ள ஒருவரிடம் கடவுள் செல்வத்தை கொடுத்து என்ன பயன்? ஏன்? கர்த்தருக்கும் கொடுக்க மாட்டான், ஏழை எளிய ஜனத்துக்கு என்ன பண்ண மாட்டான். நாபால் கையில அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்ததுங்க. கர்மேல்ல போய் ஒருத்தன் மயிர் கத்திரிக்கிறானா சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் கத்திரிக்க முடியும். அவ்வளவு பணம் இருந்தோம். ஒரு ஒரு பல வருடங்களாய் தன் ஆடுகளை காப்பாற்றின தாவீது பசிக்குது சாப்பாடு கொடுனா, சாப்பாடு கொடுக்க லோபத்தனமா இருக்கிற நாபால்களுக்கு பணம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? வீட்டு வாசல்ல கிடக்கிற தரித்திரனாகிய அந்த லாசருக்கு பணத்தை, அவனுக்கு ஒருவேளை கீழே விழுந்ததை கொண்டு வந்து போடாத ஐஸ்வர்யவான்களுக்கு பணம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம வாழ்க்கையில நிறைய நம்ம அந்த மேன்மைக்கு வராததுக்கு என்ன காரணம்னா, நம்ம குணநலங்கள் மாறல, நம்ம சுபாவங்கள் மாறல. ஆமேன்னு சொல்லுங்க. உண்மை வேணுங்க, உண்மை வேணுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேங்க, நீங்க வேலை தளத்தில் இருந்தாலும் சரி, உங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் உண்மை இருந்ததுன்னா அந்த உண்மையை பார்த்து தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். வேற எதையுமே பார்க்க மாட்டார். அனிதா சிஸ்டருக்கு ஒரு பிரதரை தெரியும், நான் சொன்னா புரிஞ்சுப்பாங்க. எங்க சபையில இருந்துகிட்டே என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஊரு பூரா இருக்கிற பாஸ்டருங்க, ஊரு பூரா இந்த பின்மாற்றம் அடைஞ்சு போன கிறிஸ்துவன், அவர் வேலை அந்த மாதிரி மார்க்கெட்டிங்ல மேனேஜர், எல்லா கிறிஸ்துவன் அடிக்கடி சொல்லுவோம், நல்ல திருச்சபையில இருந்துக்குன்னு சும்மா அந்த டம்மி பீஸ் திருச்சபையில இருக்கிறவங்க எல்லாம் கான்டாக்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சீக்கிரம் கெடுத்துருவான். எங்க சர்ச்சில் இதை கொடுத்தாங்கோ, எங்க சர்ச்சில் பூந்தி கொடுத்தாங்கோ, எங்க பாஸ்டர் லட்டு கொடுத்தாரு, உங்க பாஸ்டர் ஒண்ணுங்க, எங்க பாஸ்டர் டீ கூட கொடுக்க மாட்டாருன்னு. ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி நான் சொல்றது ரியாலிட்டி. இந்த தொடர்புகளை வச்சுக்கின்னு அந்தாலும் உனக்கு அஞ்சங்க, அந்தாலும் சும்மா பேசி காணிக்க பத்தி பேச சொல்லி காணிக்க வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் இது பேசுற சாய்ப்பு எங்க தெரியுமா? இப்படி பேசி இருப்பார் பாருங்க. அவர் தான் எங்களுக்கு சீனியர், எங்க சபையில அவர் தான் சீனியர், எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சார். ஆனா கர்த்தருக்கும் உண்மையா இருக்க மாட்டார், பாஸ்டருக்கும் உண்மையா இருக்க மாட்டார். எங்க பாஸ்டர் கிட்ட ஒரு பியூட்டி என்னன்னா, ஆவிலே கண்டுபிடிச்சிடுவார் எல்லாத்தையும். எங்க இவர் போய் ஊரை சுத்திட்டு வந்தாலும் போயிட்டு வந்து, உங்களுடைய அடியன் எங்கே போனேன், எங்கேயும் போல ஆண்டவர் இங்கே தான் இருந்தேன்னு பாருங்க. என்ன தெரியுமா ஆச்சு? நாட்கள் நடந்தது. எங்க கூட ஊழியத்தில் இருந்தாரு அவரு. இவங்க கணவரெல்லாம் ஒன்னா போனா அவர் பாட்டு பாடி காஸ்பல் சொன்னாங்கன்னா பாட்டு போடும்போது டான்ஸ் ஆடுவார், ஜனங்களை கூட்டிடுவார். அவ்வளவு கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். நாங்களாம் பைபிள் காலேஜ் சேர்ந்தோன்னா எங்களை பார்த்துட்டு பைபிள் காலேஜ் சேர்ந்தோம், எங்க கூட வந்து பைபிள் காலேஜ் செஞ்சு படிச்சார். எல்லாம் ஆச்சுங்க. ஆனா உண்மை இல்லை. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 2 பிள்ளைங்களோட வாழ்க்கை, பொண்ணுங்களா, 2 பொண்ணு வாழ்க்கைங்களும் அவரால் முடியாத கல்யாணம் ஓடி போச்சு. பெரிய மார்க்கெட்டிங் மேனேஜரா இருந்தவரு ஆட்டோ ஓட்டுறாரு. இன்னைக்கு ஷேர் ஆட்டோ. இன்னைக்கு விசுவாசத்தில் இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. அந்த லட்சுமி தேட்டர் எதிர்க்கு ஒரு டீ கடை இருக்குது. அங்க டுபாகூர் பாஸ்டர்லாம் சேர்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு தலைவரே இவர் தான். அங்க போனா 2 மணி நேரம் பாஸ்டர் உட்காந்து என்ன பண்ணிப்பான், டீ கடை வாசல்ல பாஸ்டருக்கு நாங்க வேலை. அதுக்கெல்லாம் இவர் தலைவரா இருந்து செயல்படுவார். நான் பேசுறது புரியுதா? கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற எதாவது உண்மையா இருந்தாதான் மேன்மை வர முடியும். ஆமீன் சொல்லுங்க. லேலூயா. ரொம்ப கோபக்காரனா உங்க கையில விலை உயர்ந்த கற்களை கொடுக்க மாட்டாரு, மாணிக்கங்களை கொடுக்க மாட்டாரு. நீங்க ரொம்ப பொறாம குணம் உள்ள ஆளுங்களை தான் உங்களுக்கு கிருபையை தர மாட்டார், தாளந்துகளை தர முடியாது. கடைசி வரைக்கும் இச்சி தான் பாடின கீபோர்டுக்காரன் கம்மு நிற்பான், பாடவே வராது. ஏன்? அவருக்கு பாடுறாங்க, நான் பாடுறேன், உள்ள இருக்குதே. ஆமீன் சொல்லுங்க. ரொம்ப லோபத்தனமா சொன்ன ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப காசா இருக்கும் போது சிஸ்டர் இது பண்ண, அடுத்த தடவை பெரம்பூர் சீனிவாசால வாங்கி தர போறேன் பாஸ்டர். லோபத்தனம் கூடாதியா கர்த்தருடைய காரியங்களில. என்ன எடுத்துட்டு போறோம்? போனோன்னு வீட்டில் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இது ஒரு ஈசி எடுத்து பார்ப்போமான்னு பார்வதிக்கு போவோம். பார்வதியில் போனோன்னு படுக்க வச்சு ஈசி வச்சு ஒரு குப்பி சாயங்காலம் வரும்போது 8500 பில்ல போடுவான். என்ன பண்ணுவீங்க? ஐயோ நான் தரமாட்டேன் நான் சொல்லுவான். ஆமீன் சொல்லுங்க. அதனால கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னா இங்க சொல்றாரு, யோசுவா 10 வாசிங்க. 1ஆம் அதிகாரம், யோசுவா 1ஆம் அதிகாரம்
நான் மோசையோடு இருந்தது போல. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மோசேவை நினைச்சு பார்ப்பா, அவன் என் வீட்டில் எங்கோ உண்மை உள்ளவனாக இருந்தான்னு சொல்லிட்டு. 6ஆம் வசனம் வாசி மகளே, 1:6. பலம் கொண்டு திடமானதாயிரு, பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே தம்பி, நீ என்ன கத்துக்கின? மோசே உனக்கு கத்து கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி செய்வதற்கு கவனமாயிரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எதுக்கு தெரியுமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பலன் வேணும்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு பலன் வேணும். கர்த்தருடைய வசனத்தின்படி தன் வாழ்க்கை மாற்றிக் கொள்வதற்கு பலன் வேணும். நீ மோசேவோட நடந்த ஆளா இருக்கலாம், நீ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத ஆளா இருக்கலாம், நான் கூட இருக்கிறத ஜனங்கள் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம் பிரதர். ஆனா உனக்கு எப்ப தெரியுமா யோசுவா மேன்மை வரும்? மோசே கத்து கொடுத்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகள் படி நடக்கிறது கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உன் வழி எப்போது வாய்க்கும் தெரியுமா? வாசி மகளை தொடர்ந்து சொல்றாங்களே, மென்டல் வந்துச்சுன்றாங்க நம்மளை பார்த்தா. என்னையும் நான் சேர்த்து சொல்றேன். ஏன் மென்டல்ன்றான்? புத்திமானா நம்மளை பார்க்க வேண்டிய ஆளு ஐயோ லூஸ் வந்துச்சுன்னா பேச போதுன்றாங்க. ஏன்? இந்த வசனத்தின்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தா புத்திமானா மாறிடுவான். ஆமென் சொல்லுங்க. என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு தெரியும், நிதானம் இல்லாம பேச மாட்டோம். சொல்றா, நீ போகிற இடத்தெல்லாம் புத்திமானாய் நடக்கும்படிக்கு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் போது மகனே சொல்றாரு. இதெல்லாம் செஞ்சினா நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோட வருவேன். ஆமென் சொல்லுங்க. எப்போது வழி வாய்க்கும் தெரியுமா? எப்போது பெரிய தலைவனா மாறுவா தெரியுமா? உனக்கு எப்போது மேன்மை வரும் தெரியுமா? நான் எப்போது உன்னோடு இருப்பேன் தெரியுமா? இந்த நியாய பிரமாணத்தின்படி செய்ய கவனமா இருக்கும்போது. என்னை நம்பி வந்துட்டதுனால மேன்மை வந்துடாது, என் கூட நடப்பதால மேன்மை வந்து, வசனத்தை கேட்பதால மேன்மை வந்துடாது. வசனத்தை கேட்டு மேன்மை அடையதெல்லாம் ஆரம்ப கால விசுவாசி, எல்கேஜி குழந்தைங்க. A பார் ஆப்பிள், பி பார் ஆப்பிள், +2லயும் ஏ பார் ஆப்பிள்னா என்ன ஆகும்? கடினமான அல்ஜிப்ரா. அப்பலாம் நீ இந்த காலத்தில் அல்ஜிப்ராலாம் ரொம்ப ஈஸி. அந்த காலத்து அல்ஜிப்ராலாம் நாங்கள் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே அந்த கணக்கு பீரியட் வருதுறானா வயிற்றெல்லாம் கலைக்கு பேஜி ஆகிடும். ஐயோயோ, கணக்கு மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மொத்தமே கணக்கில் நான் 6 மார்க் தாண்டதில்லை. ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க சிஸ்டர். சிறு குழந்தையாய் இருக்கும்போது சிறுவனை போல நான் நடந்து கொண்டேன்றாரு. நான் பெரியவனாய் ஆனபோது நான் சிறுமையாய் இருந்த சிறு குழந்தையின் சுபாவங்களை ஒட்டு ஒழித்து விட்டேன். இன்னும் வசனத்தை கேட்கிற விசுவாசி இல்லை, நீ வசனத்தின்படி நடக்கிற விசுவாசியா மாறணும். அப்பதான் வழி வாய்க்கொன்றாரு. அப்பதான் எப்பா நீ யாரா இரு யோசுவா, நீ யாரா இரு, நீ எனக்காகவே வாழ்க்கையை தியாகம் பண்ண ஒரு ஆளாயிரு, என் வசனத்தின்படி வாழறியா? ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களால பல முயற்சிகளை கடின உழைப்பை கொடுத்தோம் ஒரு மேன்மையான இடத்திற்கு அல்லது உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் மாறாமல் ஒரு உயர்வுக்கு வரவே முடியலையா? வரவே முடியல பாஸ்டர், எவ்வளவு உழைக்கிறேன் பாஸ்டர், இந்த மேன்மையான நிலைக்கு வரணும்னு நான் எவ்வளவு ட்ரை பண்றேன், என்னை சுத்தி இருக்கிற ஒரு பிரச்சனை கூட மாற மாட்டேங்குது. இருந்தது அப்படியே 2024 நீங்க பாட்டு அட்லி உரைங்க வாக்க, நான் அப்படியே தான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த மீம்ஸ் போடுறான் பாருங்க, 2022 சரியாயிடும் சொன்னானுங்க, 2023 சரியாயிடும் நானுங்க, 2023 வாழ்க்கை ஒரு வாழ்க்கை என்ன ஆகல, வருஷம் தான் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குதா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களை கர்த்தர் பாதத்தில் உட்கார்ந்து உபவாசித்து உங்க சுபாவங்களை உங்க குணநலன்களை ஆராய்ந்து தற்பரிசோதனை செய்யணும். உள்ள நமக்குள்ள ஆவியானவர் இருக்காரு. நவிங்க, உங்க ஆத்துமா சில நேரத்துல மண்ணோடு ஒட்டின்னு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா என்ன பாஸ்டர்? பூமிக்குரியதையே சிந்திச்சு உங்களுடைய ஜென்ம சுபாவத்திலே மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கும். தாவீது ஜெபிக்கிறான் பாரு, மண்ணோட ஒட்டி கொண்டு இருக்கிற என் ஆத்துமாவை எடுத்துருங்க ஆண்டவரே அந்த இடத்துல இருந்து. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யார் தெரியுமா? பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் மாத்திரம் அல்ல, உள்ள உணர்வை கொடுத்து நம்மளை மாத்துறவர். யாக்கோபு எழுதுறான், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு ஒரு வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன வைராக்கிய வாஞ்ச? என் பிள்ளை எப்படியாவது மேன்மைப்படுத்தணும், என் பிள்ளை எப்படியாவது உயர்த்தணும், அநேக கண்களுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கணும். அவர் உள்ள வைராக்கியமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அதனாலதான் பேசுறாரு. நீங்க பாஸ்டர் என்ன பத்தி தான் பேசுறாரு, என் குடும்பத்தை பத்தி தான் பேசுறாருன்னு எடுத்தீங்கன்னா இன்னும் ஆத்மா மண்ணோட விட்டுட்டு இருக்குது. ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. ஆவியானவர் பேசுவாரியா? நான் ஒரு மண்பான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த 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 மிக்சர் இல்லைன்னா இதுல சத்தம் வராது, அவர் இல்லைன்னா இதுல சத்தம் வராது. இவ்வளவுதான் விஷயம். அவர் சொல்றாரு பாருங்க,
உங்களுக்கு தெரியுமா, நல்ல டயக்னோஸ் பண்ற ஒரு டாக்டர், நல்ல ஒரு 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 மனுஷனுடைய உடம்பை டயக்னோஸ் பண்ற ஒரு டாக்டர் கிட்ட தொடர்ந்து உங்க சரீரத்துல சில பாதிப்புகள் இருக்கிறதுனா அவர்கிட்ட நீங்க போனீங்கன்னா, தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்குது, ஒத்த தலைவலி இருக்குது, தொடர்ந்து வயிறு வலி, தொடர்ந்து கிட்னில வலி, முதுகுல வலி, தொடர்ந்து இங்க வலினா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன தெரியுமா கேட்பாரு? உங்க ஃபுட்டை கேட்பாரு. நீங்க சாப்பிட்ற சாப்பாடுடைய மெத்தடை சொல்லுங்கன்னு. அவர் என்ன தெரியுமா? சேஞ்ச் யுவர் டயட். நீங்க சாப்பிடுகிற ஆகாரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் சாப்பிடாம மாத்துங்கன்னு சொல்லுவார். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென் சொல்லுங்க. ஏன்? உன் சரீரம் நல்லா ஆகணும்னா நீ அந்த டயட்டை மாத்தி இதெல்லாம் சாப்பிடாம அவர் சொன்னதெல்லாம் சேர்த்துக்கினாதான் உன் சரீரம் சரியாகும். இவர் என்ன சொல்றது, இவர் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் சாப்பிட்றேன்னா சாப்பிடு. யாருக்கு பிரச்சனை நினைக்கிறீங்க? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. அவர் வேலை என்னன்னா இதெல்லாம் மாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டியதான். அவர் வீட்டுக்கு வந்து நீ சாப்பிட்றது என்ன பண்ண போறது இல்ல. நீ நல்லா நீடித்த நாட்கள் ஆயுசோட வாழணும்னா அவர் சொல்றதை கேட்டினா வாழ்ந்துருவேன். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை மெத்தடே. ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில குடும்பத்துல குழப்பம், சண்டை, சமாதானம் இல்லாம இருந்தீங்கன்னா கவனிங்க, அதுக்கு ஒரு சர்க்கிள், அதுக்கு ஒரு கவுன்சிலிங் யாரையாவது போய் கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி என் குடும்பத்தில் நல்லா தான் ஆரம்பிக்கிறோம், சண்டையில் முடியுது, நல்லா தான் கல்யாணத்துக்கு போகிறோம், சண்டையோட வரோம், நல்லா தான் வேலைக்கு போகிறோம், வேலையில் சண்டை, நிம்மதியே இல்லைன்னா அவங்க என்ன ஆலோசனை கொடுப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சேஞ்ச் யுவர் சர்க்கிள். உங்களுடைய வட்டாரம் இருக்கு பார்த்தீங்களா, உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவுகள். சிலர்லாம் நான் வீட்டில் பார்த்தேன், உங்களை வீட்டில் சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு வருவேன். இவங்களை வீட்டில் சேர்த்தீங்கன்னா உங்கள் நிம்மதி போய்ட்டுன்னு சொல்லிட்டு வருவேன். சிலர் மூஞ்சி பார்க்கும்போதே தெரியும் எனக்கு, இது என்ன மூஞ்சியே, ஓனா மூஞ்சி, இது உள்ளே வந்ததுன்னா என்ன பண்ணுவான் சொல். நிறைய பேர் வீட்டில் இவங்க சேர்க்காதீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். மீறி நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? சேஞ்ச் யுவர், உங்களுக்கு நீங்கள் வேணா அப்படிலாம் கவுன்சிலிங் போனதில்லை நினைக்கிறேன். உங்கள் நண்பர்கள் சுபாவெல்லாம் சொல்லுவோம், கூடயே இருப்பான், பொறாமப்படுவான், நீ இப்படி டீ குடிக்க போகிறது வரல உன்னை பற்றி நாலு சொல்லிடுவானுங்க. சேஞ்ச் யுவர் சர்க்கிள்னுவாங்க, சேஞ்ச் யுவர் ரிலேஷன். அப்படி உன்னை தொந்தரவு பண்ண அவங்ககிட்ட நீ வச்சுக்காதன்னுவாங்க. உன் நிம்மதியை கெடுக்கிற ஆட்களோட நீ சவகாசமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து உங்க பொருளாதாரத்தில் பிரச்சனை, முன்னேற்றம் இல்லைன்னா, சேமிப்பே இல்லை பாஸ்டர்னா, சேஞ்சிங் யுவர் ஹேபிட்ஸ்னு சொல்லி கொடுப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? உங்க ஹேபிட்ஸ்லாம் என்னன்னு கேட்பாங்க. போனீங்கன்னா கவுன்சிலிங்ல சொல்லுவேன், 11 மணிக்கு டீ குடிப்பேன், பிடிச்சவன ஒரு சிகரெட் பிடிப்பேன். ஒரு டீ எவ்வளோ? 12. ஒரு சிகரெட் எவ்வளோ? 7 ரூபா 50 பைசா, 19 ரூபா 50 பைசா. திரும்பி என்ன பண்ணுவேன், 3:30 மணிக்கு போவேன், சூடா பஜ்ஜி போடுவான் பாருங்க, அந்த பஜ்ஜை ஒன்று வாங்கி சாப்பிடுவேன். பஜ்ஜி எவ்வளோ? 12 ரூபா. டீ எவ்வளோ? 24. அப்போ என்ன பண்ண, சிகரெட் பிடி 30, 55 ரூபா. 55 × 365 நாள் முதல்ல போட்டு காட்டுவான். போட்டோன்னா ஆணு வாயை பொழுதுருவோம். என்னண்ணே 3 லட்சம் கிட்ட வருது, இரு நீ இன்னும் 50 வயசு உயிரோடு இருக்க போற. காட்டுவான். காட்டினா 1.25 கோடி. எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்க கவுன்சிலிங் போனது இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் உன்னோட ஹேபிட்ஸ் பார்த்தவனே எடுக்கிறது, தேவையில்லாத பொருளை வீட்டில் வாங்கி வந்து கேட்பாங்க, வீட்டில் என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறீங்க, எத்தனை சட்டை வச்சிருக்கிறீங்க, எத்தனை ஏன் உங்களோட பணத்தை சேவ் பண்ண முடியலன்றதை சொல்லி கொடுப்பான். அது எதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? நீங்க முன்னேறணும். நீ என்ன சொல்றது, நான் பண்றதுதான் பண்ணுவேன், நான் போண்டா கொண்டுவேன், ஒரு பில்டர் கோல் பிளாக் அடிப்பேன், நான் எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னா அவன் உங்களை ஒண்ணு என்ன அவன் சொல்ல மாட்டீங்க. தொடர்ந்து அமைதியற்ற மனநிலை, குழப்பம், எதையும் கவனிக்க முடியாதது, எதுவும் முடிவெடுக்க, எதை பார்த்தாலும் எரிச்சல், கோபம் வருதுன்னா நீங்க சைக்கியாட்ரிக் கிட்ட போனீங்கன்னா சேஞ்ச் யுவர் மைண்ட் செட்னுவாங்க. உங்க மைண்ட் செட்டை மாற்றுவதற்கு, திருப்புவதற்கான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஏன் இவ்வளவு விவரமா உங்ககிட்ட பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நீங்க மாத்தாம உங்க வாழ்க்கை மாறாது. அதை போலவே வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடக்க உங்களை ஒப்பு கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு ஒரு மேன்மை வராது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம மாத்திக்கொள்ளாம நம்முடைய வாழ்வில் தேவனால் எதையுமே செய்ய முடியாது என்பதை நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணிக்கங்க. நான் இப்படிதான், என் கேரக்டர் தான், என் சுபாவை தான், யாராலையும் என்னை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தராலையும் உங்களை மாற்ற முடியாது. நிறைய பேர் தப்பா நினைக்கிறோம். என்ன தப்பா நினைக்கிறேன்னா, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுன்னா பாஸ்டர் வந்து அக்னி இறங்கட்டும், அக்னி பவர் 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 அப்படின்னு ஒண்ணு நம்ம நினைப்பு அவர் உடம்ப குளுக்கிறதுக்கும் 2 வார்த்தை ஆவியில கத்திட்டு விட்டு கேரக்டர் மாத்துறதுக்கு. இந்த தவறான முதல்ல இதை தூக்கி போடுங்க. நான் தப்பா யாரும் எடுத்துக்கூடாது சொல்றேன். இந்த மாதிரி குளுங்குறான் பாருங்க, இந்த மாதிரி குளுங்குது பாரு பொம்பளைங்க, அதுங்கெல்லாம் வந்து கேரக்டரே மாறாதாளுங்க. நேத்து கூட ஒரு பேர் சொன்ன, யாரும் தப்பாலாம் எடுத்துக்கூடாது. நீங்க நேத்து கூட ஒரு பேர் படிச்சாங்க பாருங்க, இந்த பேர் வச்ச ஆளுங்க ஒண்ணு கூட வாழ்க்கையில் உருப்படி இருக்காது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. நான் சொன்னதை நீங்க போய் இந்த பேர் வச்சிருக்கிற ஆளுங்களை போய் பாருங்க, ஒரு கலகமுட்டி நார்தரா இருக்கும். பிரதர், பரிசுத்த ஆவி என்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மள ஆற்றவர் இல்லை. நம்மள உள்ள டொட்டோன்னு பேச வச்சுட்டு அப்படியே பிகி போட சக்க மாதிரி அப்படியே ஆகி வீட்டுக்கு 4 பேர் தூக்கி பெட்ல போட்டு வர ஆள் இல்லை. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா,
உள்ள நம்முடைய சுபாவத்தை மாத்துறவரு, நம்முடைய பேச்சு கேரக்டரை மாத்துறவரு இவர்தான். நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, நீங்க யாரா இருங்க, நீங்க அவருக்கு ரொம்ப பிரியமான பிள்ளையா இருங்க, நீங்க சரி வர மாறாமல் உங்களை பயன்படுத்த முடியாது. யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க பிறகுறாங்க. 2 பிள்ளை, மூத்தவன் மனாசே, 2வது ஆள் எப்ராஹிம். மனாசேவை கர்த்தர் பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னு தெரியல, அது அவரை தான் கேட்கணும். நீங்க அங்க மேல போய் கேட்ட கேளுங்க, ஏன் அவர் பிடிக்க மாட்டேங்குதுன்னு. அவருக்கு எப்ராஹிமை பிடிக்குது. எப்ராஹிம் பிடிச்ச உடனே எடுத்து போய் நிக்க வைக்கிறான் பாருங்க. அவன் உசார் இப்படி வைப்பாங்க, யூதர்கள் கையை எப்படி வைப்பாங்கன்னா சிலுவை மாதிரி வைப்பாங்க கையை, ஓகேவா, பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு. யோசேப்பு உசாரு இந்த வலது கையை எடுத்து மனாசா மேல வைக்கிறதுக்கும் இடது கை எடுத்து எப்ராஹிம் மேல வைக்கிறதுக்கும் 2 பேரையும் கரெக்டா நின்றுக்கிறான் பாருங்க. இவரு கிராஸ் பண்ணாம நேரா வைக்கிறார் கையை. இவன் எப்பா இவன் மூத்தவன் பாரு, எனக்கு தெரியும் மூடுறான்ட்டாரு. எனக்கு தெரியாதா, யாக்கோபுக்கு தெரியாதா, தேவ மனுஷனாச்சே. இவனுக்கு முன்னாடி இவனை வச்சிட்டேன், இவன் தான் ஆசீர்வாதமா இருப்பான்னு எப்ராஹிம் சொல்லிட்டாரு. ஏன்? கடவுளுக்கு பிடிச்சதுனால மனுஷன் மூலியமா ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனா இந்த எப்ராஹிம் தொடர்ந்து கீழ்ப்படாம வசனத்துக்கு ஒரு 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 வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம ஓடிட்டே இருக்கிறான் பாருங்க. வாசிங்க ஓசியா, நிறைய எடுத்து வாசிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன் நான். அவ்வளவு பெரிய ஆளுங்களாம் இருக்குது பைபிள்ல. ஓசியா 7:8 வாசிங்க. ஓசியா 7:8. எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோட எங்கம்மா கலந்துட்ட, வீடு கட்டினா நீ தான் ஃபர்ஸ்ட் ஆளு. எதுக்கு? சந்தன தட்டை வச்சு நிக்கிறதுக்கு. எப்ராஹிம சொல்றேன், உங்களை சொல்ல. கல்யாணம்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆளு. எதுக்கு? சந்தனம் தடவி முக்காலியில உட்காரிச்சு பூசுறதுக்கு. நாள் பார்க்கறதே யார் தெரியுமா? யாரு? ஒரு வீட்டுக்கு போயிருங்க, பந்தக்கால் நடுறான், வேற வழி இல்லையேன்னு போயிருக்கிறேன், துட்டு கொடுப்பான். அந்த மாப்பிள்ளை இப்படி உட்கார வச்சிட்டோம் பாருங்க. நாங்க அந்த அம்மா சொல்லுது, ஆவிக்குரிய அம்மா வெள்ளை புடவை கட்ட சொல்லுது, பாஸ்டர் கிழக்கு பார்த்து உட்காருங்க பாஸ்டர். எப்ராஹிம் நீ எங்க கலந்துட்டு? நீங்க நினைக்கிறீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம நாடு பார்க்கறதுல கிழமை பார்க்கறதுல நம்ம நினைக்கிறோம், நம்ம தான் பயங்கரமா பார்க்கறோம். நம்மள மாதிரி உண்மையிலேயே அங்க இருந்த பாருங்க, அது இன்னும் உள்ளே என்ன பண்ணிக்குது, எதிர்க்க யார் வரா, எதிர்க்க யார் போறா, போகும்போது அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, எதிர்க்க இப்ப என்ன பண்ணா காலண்டர் தூக்கி பார்க்கறோம். என்ன வருது வசனம் எனக்கு அங்க அதை செஞ்சு. அதை சங்கராச்சார் சொன்னாரேப்பா, அவனா நம்பாள்பா. யாரு? கிறிஸ்டின் எல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்கப்பா, நம்மளை விட பயங்கரமா நாள் பாப்பான், நேரம் பாப்பான், வசனம் பாப்பான் அப்படின்னு சொல்லுங்களேன். எப்ராஹிம் வாசி மகள பிரதர் சிஸ்டர் கவனிங்க, ரொம்ப ஏசப்பாவுக்கு பிடிச்சவன், தன்னுடைய முற்பிதாவாகிய யாக்கோபால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்ப என்னவா இருக்கிறான்னு கேட்டா, திருப்பி போடாத அப்போ அப்படின்னா வேக்காடு, அரை வேக்காடுன்னு அர்த்தம். கொஞ்சம் தூரம் நினைப்பான் கத்தர் கூட, கொஞ்ச நேரம் நின்றுவான். கொஞ்ச நேரம் வசந்த கீழ்பஞ்சரமா காலைல ஏந்துருவான் ஜெபம் பண்றதுக்கு. கொஞ்ச நாள் ஆனோடனே முள்ளமா என்னால ஆமேன்னுவான். இந்த திருப்பி போடாத அப்ப கேசெல்லாம் பாத்தீங்கன்னா 3 நாள் நல்லா இருக்கும், 4 நாள் நல்லா இருக்காது. 6 பாம்புக்கு 2 தலை இருக்குன்னு சொல்றாங்க. சில பாம்பு 6 மாசம் தலை இங்க இருக்கும். பார்த்துருக்கீங்களா அந்த பாம்புலாம் நீங்க? மண்ணூலி பாம்பு கரெக்டா சொன்னாரு. மண்ணூலியே இருக்கும், யாருக்கும் தெரியாது. இங்க தலை. அந்த மாதிரி எப்ராஹிம் ரொம்ப ஏசப்பாவுக்கு பிடிக்குது சிஸ்டர் அவனை. ஆனா அவன் யாரா இருக்குன்னா அறவேக்காடு. அறவேக்காடா இருந்துங்கன்னு என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, அறவேக்காடா இருந்துங்கன்னு எப்ராஹிம் ஆசீர்வதிக்க அவர் விரும்புறாரு. ஆனா முழுவதும் மாற மாட்டேன்றான் எப்ராஹிம். 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசி. ஓசியா 10:11 வாசி மகளே. எப்ராஹிம் நன்றா பழக்கப்பட்டான் இருக்கிறான், ஆனாலும் போதும் மகளே கவனிங்க. எப்ராஹிம்க்கு என்ன ஆசைனா, நல்ல பழக்கம் பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பண்ணும்போது முட்டி போடணும், ஆவிக்குரிய பாட்டு, இப்ப ஆராதனை பாட்டு வந்தா கையை தட்டணும். கவனிங்களேன், வசனம் கேட்கும்போது இப்படி உட்காரணும், முக்காடு இப்படி போட்டு கட்டிக்கணும். நல்ல பழக்கமாயிட்டான் ஆவிக்குரிய வாழ்க்கையில. இப்ப இவர் ஆசை என்னன்னா, நானும் போர் அடிக்கணும், நானும் போய் ஓடணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ உருவாகாம வசனத்துக்கு கீழ்ப்படியும் போ. கழுத்து மேல ஒரு நுகத்தடி வச்சிட்டார். வச்சது யாரு? பாஸ்டா. யார் வச்சாரு? நுகத்தடி வச்சுட்டா ஓட முடியாது தெரியுமா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. வச்சது கர்த்தர் பிரதர், எவனாலும் எடுக்க முடியாது. அவர் பூட்டிட்டா ஒருத்தனை என்ன பண்ண முடியாது. ஏன் எப்ராஹிமே உன் கழுத்து மேல நுகத்தடி? ஏன் உன்னால ஓட முடியல? ஆசைலாம் இருக்குது உள்ள. கர்த்தருக்காக போனோம், போராடிக்கணும், பரம்படிக்கணும், பயங்கரமா பயன்படணும். ஆனா அப்பமாகறியா, திருப்பி போடாத அப்பமா இருக்கிறியே. ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. அவன் எப்ராஹிம் நீங்க சாதாரண ஆள் நினைச்சிடாதீங்க.
ஆண்டவரையே குழப்பிட்டான். வாசிங்க அந்த வசனம் வாசிங்களேன், இன்னும் சூப்பரா இருக்கும். வாசிங்க மகளே. 11:8 வாசி. எப்ராயிமே, நான் உன்னை பல பேர் வாழ்க்கை இப்படிதான் ஓடுது, கவனிங்க. திருப்பி போடாத அப்போ பயன்படணும், மேன்மை அடையணும்னு ஆசை இருக்குது, அதனால நான் உழைக்க தயாரா இருக்கிறேன்றான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா நீ மாறாமையே நீ மேன்மை அடைய முடியாதுப்பா எப்ராயிமே. அதனால இது வரைக்கும் நான் என்ன பண்ணல, இப்ப கவனிங்க என்ன கவனிங்க, இது வரைக்கும் நான் என்ன பண்ணல, நீ திருப்பி போடாத அப்பன்னு எனக்கு தெரியும். நீ நல்லா போர் அடிக்கிறதுக்கு நல்ல ட்ரைனிங் ஆன கிடாரின்னு தெரியும். வசனத்துக்கு கீழ்ப்படியாமே போர் அடிக்கணும்னு நினைக்கிற, இதெல்லாம் விட மாட்டேன். மேலே கிடாரி வச்சுட்டு சொல்றாரு, நான் உன்னை கைவிட்டேன்னு நினைக்காத, உன் பிரச்சனை எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு நீ போற பாதையில கர்த்தர் என்னை கைவிட்டுட்டான்னு நினைக்காத, உன்னை நான் எப்படி கைவிடுவேன். வாசிய இஸ்ரவேலே, உங்க அப்பா பேரை சொல்றாரு, உன்னை ஆசீர்வச்சு அப்பா பேரை சொல்றாரு. உங்க அப்பா உன்னை ஆசீர்வச்சுக்கிறாமா, இஸ்ரவேலே ஒப்பு கொடுப்பேன். அத்துமாவும் இந்த 2 பட்டணத்தையும் கர்த்தர் கவுத்து போட்ட பட்டணம். கவனிங்க, இந்த ஆத்மா சேபியம்ல கர்த்தர் கவுத்து போட்ட பட்டணம். அந்த மாதிரி உன்னை கவுத்து போட மாட்டேன். ஆண்டவரே சொல்றாரு, நீ நல்லவனா கெட்டவனானே தெரியலடா எனக்கு, என்னைய குழப்பி உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாகுதுன்றாரு. என்ன அர்த்தம், என்னால உன்னை ஆசீர்வதித்து மேன்மையான இடத்துக்கும் கொண்டு வர முடியல, உன் கழுத்து மேலகிற நுகத்துடைய எடுக்கவே என்னால முடியல. ஏன்னா நீ வசனத்துக்கு கீழ்ப்படியாம அந்நிய ஜனத்தோட கலந்துக்கின்னு நீ கிரக பிரவேசத்துல போய், நீ கல்யாணத்துல போய், நீ காது குத்துல போய் நின்னுங்கடா எப்ராயிமே, நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நிறைய எப்ராயிம் ஆண்டவரே குழப்பற எப்ராயிமுக்கு தெரியுமா உங்களுக்கு? அவரே குழம்பிடுவார், இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் நல்லவளா கெட்டவளா. திடீர்னு 3 மாசத்துக்கு காலையில பக்தி வந்து ஏந்து ஜெபிக்குது, வெய்ய காலம் வந்தா தூக்கம் வரல, வேர்வை வருதுன்ட்டு ஏந்துடுது, பனிகாலம் வந்தா இழுத்து போட்டுக்கின்னு 11 நாளும் ஏந்திருக்க மாட்டேன், இது நல்லதா கெட்டதா குழம்புது என் மனதுக்குள்ள. ஆமென் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. சீராய் ஓடுகிற பெண்ணொட்டகம் நம்ம எப்படி இருக்கணும், தாறுமாறாய் ஓடுகிற ஆட்களா இருக்கக்கூடாது. நீங்க ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா எல்லார்கிட்டையும் பேசுறாரு. அல்லேலூயா. அப்ப என்ன பாஸ்டர் மேன்மை அடையதற்கான வழி என்ன? ஒரே ஒரு பாயிண்ட், 3 பாயிண்ட் கொடுத்தார். ஒண்ணு நேரம் இல்லை, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். இந்த ஒரு பாயிண்ட் நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த ஆண்டுல இதுக்கு நான் கீழ்ப்படிய போறேன்பா, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய போறேன், பாஸ்டர் சொல்றதுக்கு, பாஸ்டர் மூலமா கர்த்தர் சொல்றது கீழ்ப்படிய போறேன்னீங்கன்னா, இந்த ஆண்டு முடிவதற்குள்ள தீர்க்கதரிசன வார்த்தை அடுத்த 12ஆம் தேதி இதே 26வது வருஷத்துல நீங்க கர்த்தரால 100 மடங்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறது உங்க கண்கள். வாசிங்க மகளே. 15:33 நீதிமொழிகள் 15:33 வாசி சீக்கிரம். மேன்மைக்கு முன்னானது என்னது? ஒரு மனுஷனுக்கு மேன்மை வரணும்னா அதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையில என்ன வரணும்னு கர்த்தர் சொல்றாருன்னா, தாழ்மை வரணும். ஆமென் சொல்லுங்களேன். தாழ்மை எதை கொண்டு வரும் என்றால், இன்னொரு விதத்துல சொல்லணும்னா மேன்மையை கொண்டு வந்துடும். நீங்க தாழ்மையா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க, தாழ்மையின் சுபாவம் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா எதை கொண்டு வரும் அதுன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மேன்மையை கொண்டு வரும். வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது. நீங்க தாழ்மையா இருக்க கத்துக்கணும். எப்படி பாஸ்டர் தாழ்மையை கத்துக்கிறது? தாழ்மைனா என்ன பாஸ்டர்? வந்து தரையில உட்கார்ந்துக்கிறதா, குஞ்சிங்கனே நடக்கிறதா, இல்ல பாஸ்டர் எதிர்த்து பேசாததா, இல்ல ஜெபத்துல ஆண்டவரே நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, நான் ஒண்ணு இல்லாத மண்ணு, நான் ஒரு கண்ணு அப்படின்னு ஜெபம் பண்றது தான் தாழ்மையா? உங்களுக்கு அவசியம் சொல்லட்டுமா? வந்தவொடனே தரையில உட்கார்ந்துக்கிறது உங்களை சொல்ல, பொதுவா சொல்றேன். மூத்தவங்களை பார்த்தா உட்கார்ந்துக்கிறது, குப்பை தூசி, இவனுக்குள்ளதான் பயங்கர பெருமை இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க வேணா செக்அப் பண்ணி பாருங்களேன். செக்அப் பண்ணுங்க, செக்அப், பிளட் செக்அப் மாதிரி செக்அப் பண்ணி பாருங்க. இந்த குப்பை தூசி, நான் ஒரு மண் ஆண்டவரே இதுவரை அடியனை கொண்டு வந்ததுக்கே மாத்திரம், என் வீடியோ மாத்திரம், உள்ள பயங்கரமா இருக்கும். பயங்கரமா ஆயிட்டல்ல. இப்படி குப்பை தூசி அப்படின்னு பேசுறது மட்டும் தாழ்மை இல்லைன்றது நீங்க நினைச்சீங்க. நான் இருக்கிற இடத்துல, என் வேலை ஸ்தலத்துல, அது என் வீடா இருக்கலாம், அல்லது நான் இருக்கிற சபையா இருக்கலாம், அல்லது என் உறவினர் மத்தியில நான் ஒரு பொருட்டே இல்லை, நான் ஒரு ஆளே இல்லை, எல்லாரும் என்னை கேட்கணும் மதிக்கின்ற நினைப்பு இல்லாததுதான் தாழ்மை. எது தாழ்மை? நான் இருக்கிற திருச்சபையில நான் ஒரு ஆளே கிடையாதுங்க, என் வீட்டில் என் குடும்பத்தில் நான் ஒரு ஆளே கிடையாதுங்க, நான் இருக்கிற இடத்துல நான் ஒரு பொருட்டே கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் முதல்ல உங்களுக்குள்ள வரணும். ஒரு சமீபத்தில் ஒரு ஏசியா சர்ச்சில் ஒரு கல்யாணம் நின்று போச்சு. ஏன் கல்யாணம் நின்னுது தெரியுமா? பொண்ணு பேரை மேலே போட்டாங்க, மாப்பிள்ளை போற கீழே போட்டாங்க. இந்த பத்திரிக்கை எடுத்து தாய் மாமா வீட்டுக்கு போச்சு பாருங்க, அண்ணன் வீட்டுக்கு போச்சு பாருங்க. அந்த அண்ணன் கேட்டார் ஒரே கேள்வி,
இப்பயே மருமவளை வந்து உன் புள்ளைய மிதிக்க விட்டியான்றாரு. அது மேலக்குதான், இது கிழக்குதான். எப்படி நம்ம ஆள மாதிரி டெக்னாலஜி உலகத்தில் எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. பொண்ணு மேல வந்துச்சான், பையன் அங்குதான். நீ வேணா சொல்றான் பாரு தீர்க்க தரிசனமா, உன் பொண்ணு அந்த மருமவ உங்க எல்லாரையும் மிதிக்க போகுதுன்னு பாருங்க. இந்த அம்மா நேரம் வந்து கல்யாணத்தை நிதிச்சுங்க. நடந்த சம்பவத்தை பேசினுக்கிறேன். பத்திரிக்கையில நம்ம பேரை போடலாம், எவ்வளவு கோவப்படுறோம்ல. நமக்கு பத்திரிக்கை வைக்கலாம் எவ்வளவு கோவம் வருது இல்ல. அதெல்லாம் என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? தாழ்மைன்னு நினைக்கிறீங்களா? நேற்று வந்தவங்க பாஸ்ட் கேட்டுக்கிறாரு, நான் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து போயினுக்கிறேன், ஒரு வார்த்தை என்ன கேட்டாரா, படி வரமாட்டேன் சபைக்கு அப்படின்னா பெருமை உள்ள உட்காந்துக்குதுன்னு அர்த்தம். அப்ப கிருபை பிறந்தனும் தாளந்து போய் அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா உருப்படியா செய்வானா, அவங்ககிட்ட தான் நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ள வரும் என்ன வரும் தெரியுமா? ஆனா ஜபம் கொடுத்தேன்னா என்ன பண்ணும்? குப்பை ஆண்டவரே, நான் தூசி ஆண்டவரே, நான் உன் பார்வையில ஒன்னும் இல்லை ஆண்டவரே, குப்பையில தூக்கி போட்டுவார் இன்னும் கொஞ்ச நாள்ல. நான் இருக்கிற இடத்துல நான் ஒரு பொருட்டே இல்லை என்கிற எண்ணம் வரணும். நான் இருக்கிற இடத்துல நான் யாரு இல்லை, பொருட்டே இல்லை என்ற எண்ணம் வரணும். பாருங்க, நான் ஒரு ஆளே இல்லை, என்னை கேட்கணும், எல்லாரும் என்னை மதிக்கணும் என்ற நிலை இல்லாததுதான் தாழ்மை. கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்கிட்டு, நீங்க ஒரு ஆபீஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷனா இருங்க, உங்க வேலை ஸ்தலத்துல இருங்க, அதுவே உங்களுக்குள்ள என்ன வந்துடக்கூடாதுன்னா பெருமை வந்துடக்கூடாது. குடும்பத்துல கர்த்தரால நீங்க கனம் பெற்றவங்களா இருக்கலாம், அதுவே உங்களை பெருமை வந்துடக்கூடாது. உங்களுக்கு மரியால எல்லாம் உலகம் முழுக்க மரிய வாழ்க மரிய வாழ்கன்றான் பாருங்க. எல்லாரும் வந்து மரிய வாழ்கன்றது பெந்தகோஸ்தேக்காரன் பார்த்து திட்டுறான், பெருமை பூச்ச பெந்தகோஸ்தேக்காரன் திட்டுறான். ஆனா மரிய வாழ்கன்றதை என்ன தப்பு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மரியாள் இயேசு கிறிஸ்து மரித்திட்டார், 3ஆம் நாள் பறையேறி போயிட்டாரு. இப்ப சீடர்கள் எல்லாம் ஒரு வீட்டுல கூடி இருக்கிறாங்க, ஒரு மேல் வீட்டு அறையில கூடி இருக்கிறாங்க, 120 பேர் கூடி இருக்கிறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? நான் யார் தெரியுமா? ஜீசஸ் உடைய அம்மா. இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. இதுல யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க? டேய் பின்மாற்றக்காரா பேதுரு போ நீ. அப்புறம் ஏய் யோவான் ஓடு, அவரை விட்டுட்டு ஓடு. நீ யாரு? நீ வந்து சந்தேகப்பட்ட யூதாஸ், நீ அவன் பேர் என்னது, தோமா, ஓடு. நீங்களாம் வந்து என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணாலுங்க, அதனால நீங்களாம் ஓடிடுங்க, நீங்களாம் இருக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? அந்த 120 பேர் நடுவில் உட்கார்ந்துக்கிறாங்க. ஒரு பொம்பளையா அந்த 120 பேருக்கு நடுவுல பிள்ளைய காட்டி கொடுத்தவன், பிள்ளைய வந்து பின்மாற்றத்துல போனவன், அந்த கெத்சேமனே தோட்டத்துல ஒரு ஈ காக்கா இல்லாம அவர் அனாதையா விட்டு ஓடினவன், இத்தனை பேருக்கு நடுவுல அந்த தாய் உட்கார்ந்து இருக்கிறாயா? எது தாழ்மை நினைக்கிறீங்க? எது தாழ்மை? தாழ்மை கொஞ்சம் பச்சிட்டா, கொஞ்சம் வசனம் தெரிஞ்சிச்சா, கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சிச்சுனா எல்லாரும் என்ன மதிக்கணும்னு நினைக்கிறமே, இது தாழ்மையா? அவரை பெற்றெடுத்து 30 ஆண்டுகள் பரிசுத்தனாய் வளர்த்து அவருக்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி கொண்டு அவருக்காகவே உழைத்தவர் யாரோ பின்மாற்றக்காரனோட ஒரு 10-11 உட்கார்ந்து இருக்கிறா. அதான் தாழ்மை. வாசி அந்த வசனம் வாசி. ஐயா அது ஒருமனப்பட்டு தரிச்சிருந்தாயா? கேட்க எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? யாரு இந்த உலகத்துக்கு கடவுளை பெத்து கொடுத்தவ, அவமானப்பட்டவ, இவரை சுமந்ததுனால ஊர மலை தேசத்துல போய் மறைஞ்சு கிடக்குறாயா? நான் கர்ப்பவதி ஆனதை பார்த்து ஊரார் கல்லடிச்சு என்ன அவமானப்படுத்துவாங்கன்னு போய் உட்கார்ந்து கிடக்குறாயா? போய் எல்லா துரோகம் பண்ணவங்க கூட ஒருமனப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் ஆவியில வளர்ந்துட்டா, கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டா பெருமை வந்துடுது. என்ன கேட்டியா? ஆமீன் சொல்லுங்க. உலகம் சொல்லி கொடுக்குது பாருங்க பெருமையா வாழணுது, ஆனா வேதம் சொல்லி கொடுக்குது பாருங்க தாழ்மையா வாழணும். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு பிரதர் நீங்க யாரா இருக்கலாம், நீங்க எவ்வளவு படிச்சிருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய வேலையில இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ நிறைய நீ எதிர்பார்த்த மேன்மைக்கு வர முடியாதது காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ள தாழ்மை இல்லை. வெளியில தாழ்மையா இருப்பது போய் காண்பிக்கிறாய், ஆனா உள்ளே தாழ்மை இல்லை. ரியல் தாழ்மை யார் தெரியுமா? மரியா. அதனால நான் சொல்வேன் மரிய வாழ்கன்னு இங்க ஒரு போஸ்டர் கூட எழுத போறேன். ஏன்னா உண்மையான தாழ்மை உள்ளவளவன். நம்ம பெந்தகோஸ்தே பாருங்க டூப்ளிகேட்லாம் கிடையாது. வெள்ளை துணியை கட்டின்னு வந்துட்டு அப்படியே தாழ்மையா இருக்கணும் தாழ்மையா இருக்கணும் ஒருத்தன் பாட்டு பாடினா அது பிடிக்காத, அவளுக்கே பாட்டு கொடுக்காத, இவனுக்கே பாட்டு கொடு, என்ன பெருமை என்ன சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஏன் இவளுக்கு தாழ்மை வந்தது? அவ மேல இருந்த கிருபை. அதனாலதான் அவளை ஸ்டார்டிங் அவளை இன்ட்ரோடியூசிங் எப்படி பண்றாங்க? கிருபை பெற்றவளே வாழ்க. நான் எப்படி சொல்லுமா, கிருபை யாருக்குள்ள இருக்குதோ அவங்க தாழ்மை இருப்பாங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர், முடிக்க போறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6-10 வாசிங்க. அதிகமான கிருபை பிரதர்,
உனக்கு நிறைய கிருபை சிஸ்டர், நிறைய பிரசங்கம் பண்ற கிருபை, பாட்டு பாடுற கிருபை, ஜெபிக்கிற கிருபை வந்துன்னா அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. இந்த கிருபை வந்ததே பெருமை வந்துடக்கூடாது. என்ன வந்துடக்கூடாது? கிருபை கிருபைன்னு பாட்டு பாடிக்கினே பெருமையில வாழ்ந்துடக்கூடாது. பெருமை பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிக்கிறது யாரு? பக்கத்தில் உட்கார்ந்துக்கிற விசுவாசியா, பாஸ்டரா? கர்த்தரே எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அவ்வளவுதாங்க. உயர்வும் மேன்மையும் வர்றதுக்கு ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த வருஷம் கர்த்தருக்கு முன்னாடி நான் தாழ்மைப்படுவேன். என்னை கேட்டுக்கிட்டு என் பொண்ணுங்க எல்லாம் செய்யணும், என்னை கேட்டுக்கிட்டு என் புள்ள செய்யணும். கேட்காமையே செஞ்சுட்டான் என் புள்ள. நான் ஒரு ஆளாவே இதெல்லாம் விடுங்க. இந்த வருஷம் நீங்க எப்பயுமே தூசின் வாய, உண்மையிலே தூசின் ஆயின்னு உள்ள இதெல்லாம் மிதிச்சு போறேன். பவுல் சொல்றாரு பாருங்க, எல்லாராலும் மிதிக்கப்படுகிற அழுக்கான கந்தைய போல. யாரா நீ? கர்த்தரை முகமுகமா பார்த்தவன். இந்த அப்போஸ்தலர் எல்லாரையும் சிறியவன்றான். உலகத்தில் உள்ள எல்லாரோட பாவிலையும் பிரதான பாவி நான் தான்டான்றான். நம்ம அது மாதிரி ஒரு சபைகளை ஸ்தாபிச்சு இத்தனை மிஷனரி பயணம் போயிருந்தா பென்ஸ் கார்ல வந்து லிப்ட் போட்டு தூக்கின்னு அது பூஜா என்னது பல்லாக்கு தூக்கி வந்து இறங்கி இருப்பான். சும்மா 40 பேரை வச்சுட்டு பிசப்பு, ரெவரண்டு, டாக்டர், குரு 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 பாஸ்டர் வராரு. ஒரு பாஸ்டர் கொம்பா ஒரு பாட்டு பாட்டா நம்ம ஒரு பிரசங்கத்தை நல்லா பண்ணிட்டோம்னா அப்படியே கிரேடு ஏறுது பாருங்க, சர்ன்னு ஏறுது. 10 பேரா சொல்லணும் நம்மளுக்கு வந்து சூப்பர் பிரசங்கம், சூப்பர் பிரசங்கம், சூப்பர் பிரசங்கம். உள்ள அப்படியே ஐஸ் கட்டி வெளியே உச்சி அமுக்குறான் பாருங்க, அந்த மாதிரி அமுக்குது. அது முகஸ்துதி ரொம்ப பண்றானா அவன் தான் உனக்கு காலில் ஃபர்ஸ்ட் வலையை வச்சு வச்சுக்கிறான். ஆமீன் சொல்லுங்க. லேலோயா. யாருங்க இவங்களாம்? தாழ்மையா கிடந்தவங்க கர்த்தரை மேன்மைக்கு கொண்டு வந்துட்டார். சீஷர் கேட்கறான் பாருங்க, எங்களில் எவன் பெரியவனா இருப்பான்? இயேசுநாதர் சாவ போறாரு, சாவை பத்தி பேசிருக்கிறாரு. இவன் என்ன கேட்கறான் கேட்டீங்கன்னா, யார் எங்களில் பெரியவனா இருப்பான் சொல்லுங்க. அவர் உடனே சொன்னார், எப்பா நீ பெரியவனா இருக்க விரும்பினா எல்லாரிலும் சிறியவனாவும் வேலைக்காரனாருன்ட்டார். இந்த அது என்ன அர்த்தம்? டிக்ஷனரியில் நான் போய் பார்த்தேன் பாருங்க. எவன் பெரியவனா இருப்பான்னா அதிகாரத்தை யார் கையில கொடுக்க போறீங்கன்னு கேட்கறான். அதிகாரம் யார் கையில? நான் சொல்வதை தான் எல்லாரும் கேட்கணும், என்ன கேட்காம எதுவும் செஞ்சிடக்கூடாது, என்னதான் எல்லாரும் மதிக்கணும், என்னதான் முக்கியப்படுத்தணும்ன்றது தான் எவன் பெரியவனா இருப்பான். அதுக்கு இயேசுநாதர் என்ன சொல்லி கொடுத்தாரு? பேதுரு நீ தான்ப்பா சொன்னாரா? நீங்க எல்லாம் வேலைக்காரன். ஏன் வேலைக்காரன் சொன்னா தெரியுங்க? சொல்லுங்க. வேலைக்காரனை எந்த முதலாளியாவது எப்பா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு 2 லிட்டர் 20 லிட்டர் ஃப்ரிட்ஜ் வாங்க போறேன்ப்பா, நீ சொல்லு வாங்கட்டுமா வேணாமன்னு கேட்பான். வேலைக்காரனை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க யாரும். அதான் சொல்றாரு, உன்னை ஒரு பொருட்டே மதிக்காத ஸ்தானத்துக்கு நீர் தான் நான் உன்னை உயர்த்துறேன். சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. கேட்கறான் பாருங்க, ஆண்டவர் சொல்லி தராரு பாருங்க. யாருப்பா வேலைக்காரனா இருக்காங்க? ஏன் வேலைக்காரனை யாரும் மதிக்க மாட்டாங்க? அவன் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, வேலைக்காரன் சொல்றதா யாரும் கேட்க மாட்டாங்க பாருங்க. உங்களுக்கு இந்த தாழ்மை வரணும் சிஸ்டர். நான் இன்னைக்கு சொல்லி தரேன். உண்மையா என்ன கேட்டீங்கன்னா, நான் உண்மையை இது வரைக்கும் கர்த்தர் கிருபையில எவ்வளவு தாழ்த்தி முடியுமோ தாழ்ந்து தான் இருக்கிறேன். ஏன்னா யாரும் பாஸ்டர்னு கூப்பிடுறத கூட நான் விரும்ப மாட்டேன். ஏன் நம்மளும் ஒரு ஆளே கிடையாது. அவன் 10,000 1.5 லட்சம் விசுவாசி வச்சுன்னு பாஸ்டர்ன்றாங்க. அது சொல்லணும். எங்க பாஸ்டர் உயிரோட இருந்த வரைக்கும் சுந்தரம் பாஸ்டர், சகோதரர் சுந்தரம் தான் கூப்பிடுவாங்களா எல்லாரும். எல்லாம் கவனிங்க. நீங்க யாரா இருங்க. நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, பழைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டோம் பாருங்க. அந்த பழைய வாழ்க்கையில இருந்து கர்த்தர் மாத்தி மாத்தி ஒரு மேன்மையான பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துருவாரு. பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் நம்மளை மதிக்கணும்னு நினைப்போம். ஆனா பழைய நிலைமையை எவனா சொல்லிட்டானா நமக்கு வரும் பாருங்க கோவம். உங்களுக்கு தெரியுமா, எலிசா மாதிரி அற்புதம் செஞ்ச ஆளே கிடையாது. செத்து போன குழந்தைய உயிரோட எழுப்பினவர். ஏன்? பெரிய பணக்காரர், பார்மர், 12 ஏர் வச்சு ஓட்டின மனுஷன் விட்டுட்டு வந்தார். அந்த தேசத்துல ஒரு கொள்ள வியாதி வரப்போது இந்த ஆள் சொல்லி கொள்ள வியாதி முடிஞ்சு வச்சுங்க. தேசத்துல பஞ்சங்க, பஞ்சம் வரப்போது, நாளைக்கு சமாரியால உனக்கு கிடைக்கண்டா 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொன்னவர் பாருங்க. ஏன்? யோர்தானை பிளந்தவர் பாருங்க. இவ்வளோ அவரை பத்தி சொல்றதுக்கு பெருமை இருக்குது. ஆனா ஒரு இடத்துக்கு வந்த உடனே தண்ணி இல்லாம போயிடுச்சு. அப்போ ஒரு ராஜா கேட்கறான், யோசேபாத்னு ராஜா கேட்கறான், எப்பா இந்த தேசத்துல தண்ணி இல்லாம 5 ராஜாக்கள் கையில ஒப்பு கொடுவா கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தாரு. இங்க யாராவது தீர்க்கதரிசி பாஸ்டர் இருக்கிறானா? நமக்கு என்ன நடக்க போறத சொல்லுன்னா, ஒருத்தன் சொல்றான் பாருங்களேன், யோர்தானை பிளந்த எலிசாங்கே இருக்கிறார். அப்படியே சொன்னா, அப்படி சொன்னா, அப்படி சொன்னா என்ன சொன்னான்? யாரா தீர்க்கதரிசி சொல்லுங்க. இங்கே எலியாவுக்கு வேலைக்காரனா இருந்த சாப்பாத்தின் குமார் என்ற எலிசா ஒரு வேலைக்காரர் இருக்கிறான். இப்ப யார் தெரியுமா? எலியாவும் இல்ல,
எலியாவின் ஆவியை ரெட்ட வரமா பெற்றுக்கொண்டு ஒரு மனுஷன் பயன்பட்டு இருக்கான். அவனை பத்தி சொல்றதுக்கு பெருமை சொல்றதுக்கு 1000 இருக்குது. ஆனா என்ன தெரியுமா சொல்லி தராங்க அவனை பத்தி? நான் தப்பா எடுத்துக்கூடாது டேனி. என்ன திடீர்னு உனக்கு ஒரு 5 கோடி, என்ன வீடை கட்ட, கார் வாங்கிட்ட, இன்னோவா கிறிஸ்டா வாங்கிட்ட, பயங்கரமா பிரம்மாண்டமா போயிட்டு நல்லா ஆயிட்ட, வாழ்க்கையில் ஆயிட்ட. உன்னை சொல்றாங்க அவர் வந்துங்க இந்த காகிதம் வித்து இருந்தாரு அவருக்குன்றான். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? யாரை பார்த்தீங்கன்னா அவன் ஏதாவது போய் சொன்னானா? வரும் பாருங்க கோவம். நம்ம பழைய வாழ்க்கை யாராவது பழைய நிலைமையை சொல்லிட்டா நம்ம தாங்கவே மாட்டோம். நம்ம சொல்லிட்டாங்களே அது நான் சொல்ற ஊழியத்துக்கு வரவனுக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ண ஒண்ணுமே இருக்கு. அவன் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். சத்தியமா சொல்றேன், இந்த பலிபீடத்தில் நின்னுங்க. நாங்க அப்படிதான் ஆயிட்டோம். ஆமென் சொல்லுங்க. சொல்லுவான் அவன் பழைய வாழ்க்கை எடுப்பான், பழையதை எடுப்பான், பழைய சொல்லுவான். ஏங்க எவ்வளவு இருக்குங்க. எலிசாவை பத்தி சொல்றதுக்கு அற்புதம் எத்தனை இருக்குது. ஆனா அவன் என்ன சொல்ற? வாசி மகள் அந்த வசனம் வாசி. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிங்க. முடிக்கிறேன், வாசிங்க. ஆனாலும் சரி 11ஆம் வசனம் டைரக்டா வாசிச்சு டைம் ஆயிடுச்சு. யோசபாத் இல்லையோ என்றான். எலியாவின் கைகளுக்கு போதும் மகளே. என்ன சொல்ற? மொத்தத்தில் ஒரு வேலைக்காரங்க இருக்கிறான்டா. குழந்தை உயிரோடு எழுப்பினவர் கூட சொல்ல. என்ன பாஸ்டர் அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, நம்ம எந்த நிலைமைக்கு உயர்ந்து போனாலும் நம்மளை குறித்து தாழ்மையான நிலைகளை ஜனங்க பேசிக்கிட்டே இருப்பான். அதை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு மனப்போக்கம் உனக்கு வரணும். அதான் நீ ஆவிக்குரியும், அப்பதான் தாழ்மையா இருக்கிறன்னு அர்த்தம். கஞ்சா வித்துட்டு எம்எல்ஏ ஆனா, கஞ்சா வித்துட்டு எம்எல்ஏ ஆனா தான் சொல்லுவான். சாராயம் வித்து இந்த எம்எல்ஏ ஆட்டம் தான் சொல்லுவான். ஆனா ஏத்துக்கிறதுக்கு எம்எல்ஏ மனசு இருக்குதாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர் வேலையும் அரசியல்வாதியும் ரெண்டும் ஒண்ணு. நிறைய விமர்சனங்களை, நிறைய எதிர்ப்புகளை என்ன பண்ண வேண்டி வரும். இது சரீர பிரகார போராட்டம் இல்ல, மன போராட்டம். சொல்லுவான் நம்மளை பத்தி அதிகதெல்லாம் சொல்லுவான். அப்பயும் நீங்க தாழ்மையா உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுன்னுவான். நல்லா இருக்கிற இன்னைக்கு அவன் என்ன சொல்றது? அந்த குணம் வரணும், எல்லாம் வரணும் பிரதர். அவ்வளவு பெரிய ஊழியக்காரன் அவனை என்ன சொல்றான்? நான் யோசிக்கும் போது ஆவியான ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாரு பாருங்க. டேய், அவன் கைய கழுவுனதுக்கே நீ பெருசா பேச போற பெருசன்னா, நான் எதை தெரியுமாடா கழுவுனேன்? எதை தெரியுமா கழுவுனேன்? சீலையை கட்டி துணி கட்டுறாரு இடுப்புல. என்ன அர்த்தம் தெரியுமா? இடுப்புல எடுத்து ஒருவன் துணியை கட்டுகிறான் என்றால் உனக்கு நான் வேலைக்காரன், அடிமை என்று அர்த்தம். இந்த 12 பேருக்கு நான் இப்ப வேலைக்காரன், இந்த 12 பேருக்கு நான் அடிமை. அங்க கைய கழுவண்ட பெருசா பேசிக்கிறிய, என்ன காட்டி கொடுக்க போறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல யூதாஸ். நான் என்ன தெரியுமா விசுவாசிக்கிறேன்? தண்ணீர் கழுவுலையா, கண்ணீர்ல கழுவுனாரியா? நம்மளை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்றோம். அதனால தான் நமக்கு பெருமை. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க, ரோமர் 12:3. நீங்கள் உங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதீர்கள். அவர் சொல்றாரு, நான் கால கழுவுனையா, நீ கைய கழுவந்த பெருசா பேசின்னு இருக்கிற. சீலையில எடுத்து உடம்புல சுத்திக்கிட்டு நான் அடிமன் போய் யூதாஸ் கால கழுவும்போது கண்ணீர்ல கழுவி இருப்பாரு. நான் நம்புறேன். பேதுரு கால கழுவும்போது சொல்லி இருப்பாரு, இவன் என்ன மறுதளிக்க போறான், அவன் யாருன்னே தெரியாது திட்ட போறான்னு கழுவி இருப்பார். யோவான் கால கழுவும் போது வஸ்திரம் கூட இல்லாம ஓட போறான்னு கழுவி இருப்பார். என் தன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சோம், கைய கழுவந்தே பெருசா பேசுறோம். கால கழுவுன நம்ம ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் 13ஆம் அதிகாரம் 4-9 வீட்டுல போய் வாசிக்கங்க. அதனால தான் பவுல் எழுதும்போது பிலிப்பியர் 2:5 சொல்வாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே. ஏன் பிதா கிறிஸ்துவை இந்த உலகத்துல எல்லாருக்கும் மேல மேன்மைப்படுத்தினா தெரியுமா? இயேசுவோட தாழ்மை. இன்னைக்கு ஆண்டவர்களோட பேசுறாரு. எல்லாம் கண்களை மூடலாமா? எல்லாம் கண்களை மூடலாமா? பிரதர், இந்த 2025 இப்படிதான் போறேன். என்னை எவனாலையும் மாத்த முடியாதுன்னு சொன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பிரதர். மேன்மையை பார்க்க முடியாது. சிஸ்டர், இந்த பிரசங்கம் உன்னை மாத்தட்டும். நீ உன்னை ஒரு பொருட்டுன்னு நினைக்க கூடாது. கண்களை மூடி ஷகதல பவுடரா 2 நிமிஷம் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட 2 நிமிஷம் உங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க அவர் சமூகத்துல உண்மையா இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல உண்மையா, உன் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கிறியா? உன் திருச்சபையில உனக்கு கொடுத்து வட்ட மேய்ப்பணி கீழே உண்மையா இருக்கிறியா?
தாழ்மையா இருக்கிறியா? ஏன் என்னால மேன்மைக்கு வர முடியல? அந்த மரியாள் அவ்வளவு கிருபை பெற்றவள். சாதாரண ஜனங்களோட உட்கார்ந்து கொண்டிருந்தாலே, அவ்வளவு வல்லமையான ஊழியக்காரனை எல்லாம் வேலைக்காரர் என்று அறிமுகப்படுத்துகிறார்களே. ஐயோ, என் ஆண்டவன் காட்டி கொடுக்க போகிறவனை, மறுதலிக்க போகிறவனை கூட கால்களை கழுவி தன் தாழ்மையை வெளிப்படுத்தினாரே. மகளே, நீ சுகமா வாழற, மகனே நீ சுகமா வாழற, அதுக்கு காரணம் நான் தான். ஆனா உன் வாழ்க்கையில எப்ராஹிம போல இருக்கிறியே. நான் உன்னை கைவிடலன்றதுக்காக நீ தொடர்ந்து திருப்பி போடாத, அப்ப மாதிரியே ஓடக்கூடாது. என்ன நம்பி வந்த எப்ராஹிம், அதனால நான் உன்னை கைவிடலடா. ஆனா நீ நல்லா ஓழனு, நான் கழுத்து மேல இருக்க அந்த நுகத்தடி எடுக்கப்படும், என்னால் தான் எடுக்கப்படும். அது வரைக்கும் உங்க சரீரத்துல நுகத்தடி வைப்பேன், உன் வாழ்க்கையில நுகத்தடி வைப்பேன். இந்த நுகத்தடி எடுத்து போடுவதற்கு நீ திருப்பி போடாத அப்பமா இல்ல. அடுத்த ஆண்டு நான் சொல்லணும், எப்ராஹிம் கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லணும். நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறீர், உன் காரியுண்ணத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். நீதிமான்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நாம சுகமாய் வாழ்வதற்கு அவரே காரணம். உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும்